வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, கன்னட சினிமால இந்த வருஷம் வெளியான ஷாக்கஹாரி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நைட்டு நேரம் ஒரு வீட்டை நமக்கு காட்டுறாங்க. இந்த வீட்டுல இருக்க நபரோட பேரு சுப்பு அப்படின்றது. சுப்பு என்ன பண்றாருன்னா, கரண்ட் இல்லாததுனால விளக்க ஏத்துறாரு. ஒரு பாடியை வச்சிருக்காரு. அந்த பாடியை துண்டு துண்டா நறுக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த பாடி யாரோடதுன்னு தெரியல. அங்க நெருப்புல போட்டு அதை எரிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப மேல அதெல்லாம் புகையா போயிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்போ ஒரு இன்ஸ்பெக்டரை நமக்கு காட்டுறாங்க. இவரும் இந்த கதையில முக்கியமான கேரக்டரா இருப்பாரு. இவரோட ஒய்ஃபு கால் பண்ணி எப்பதான் வருவீங்கன்னு கேக்குறாங்க. நான் டிரான்ஸ்ஃபருக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டேன், சீனியர் கிட்ட பேசிட்டு சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, சீக்கிரமா வாங்கன்ற மாதிரி ஒய்ஃபு கோவப்படுறாங்க. அதான் வரேன்னு சொல்றேன்ல, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்பதான் சீனியருக்கு கால் பண்ணி பேசுறாரு. சார், நான் சீக்கிரம் போனோம், ஒய்ஃபு உடம்பு முடியாம இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கல, அதை மட்டும் முடிச்சுட்டு நீ கிளம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சீனியர் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவரும் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. இப்ப இந்த ஊர்ல மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு நபரை காட்டுறாங்க. இவரோட ஒய்ஃப் இறந்து போயிருப்பாங்க. ஆனா இவர் ஒய்ஃபை மறக்காம இருக்காரு. என் ஒய்ஃப் எங்கன்னு எல்லார்கிட்டயும் கேட்டுட்டு இருக்காரு. அங்க இருப்பா, போய் பாருன்ற மாதிரி ஒரு சைடை காட்டுறாங்க. இவரும் அந்த இடத்துல தேடுற மாதிரி போறாரு. சுப்புன்னு ஒருத்தர நைட்டு நேரம் காமிச்சாங்கல்ல, இப்ப அவரை காட்டுறாங்க. அவர் ஹோட்டல் தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கொலை பண்ணது பாஸ்ட்லியா இல்ல பிரசன்ட்லியா அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியல. இவரோட ஹோட்டல்ல நிறைய பேர் சாப்பிடறதுக்காக வருவாங்க. ரெகுலரா சாஸ்திரின்னு ஒரு நபர் சாப்பிடறதுக்காக வருவாரு. உங்க தம்பியை ரொம்ப நாளா பார்க்க முடியல, எங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. என் தம்பி இந்த இடத்துக்கு வந்து 4 மாசத்துக்கு மேல ஆயிருச்சு, அவனுக்கும் எனக்கும் பேச்சுவார்த்தை இல்லைன்ற மாதிரி சுப்பு சொல்றாரு. சுப்பு இருக்காரு பாத்தீங்களா, ஒரு குறிப்பிட்ட டைம் ஆயிடுச்சுன்னா மட்டும் ஒரு சைடுக்கு வந்துருவாரு. ஏன்னா அந்த டைம் ஒரு பஸ் வரும், பஸ்ல ஒரு லேடி வருவாங்க, அந்த லேடியை பாப்பாரு. இப்ப கூட அந்த லேடியை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காரு. அவங்க பேரு சுபா அப்படின்றது. அந்த சுபாவும் பதிலுக்கு சுப்பா பார்த்து சிரிக்கிறாங்க. இதை பார்த்து இவரும் இந்த இடத்துல சந்தோஷம்லாம் பட்டுட்டு இருக்காரு. இப்ப வியாபாரம் டைம் முடிஞ்சிருது. சுப்பு ஒரு மூட்டையை ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு ஒரு அரசியல்வாதி வந்துடுறாரு. இந்த வாட்டி எனக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டாரு. கண்டிப்பா ஓட்டு போட்டுறேன் அப்படின்ற மாதிரி சுப்புவும் சொல்லிட்டாரு. நீ மட்டும் போட்டா பத்தாது, உன் தம்பியும் போடணும். தம்பி எங்கன்னு கேக்குறாரு. தம்பிக்கும் எனக்கும் பேச்சுவார்த்தை இல்லைன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. யோ, ஓட்டு முக்கியம், அவனை சீக்கிரமா வர சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப மூட்டையை தூக்கிறதுக்கு கஷ்டப்படுறாரு. அவன் தான் கஷ்டப்படுறான்ல, எடுத்து வைங்கன்ற மாதிரி இந்த அரசியல்வாதியும் ஆட்கள் கிட்ட சொல்லிட்டாரு. ஆட்கள்லாம் சேர்ந்த மாதிரி தான் அவரோட வண்டியில ஏத்தி வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சுப்பு மூட்டையை கொண்டு போறாரு. இப்ப சுப்பு இருக்காரு பாத்தீங்களா, அந்த மூட்டையை ஒரு இடத்துல போடுறாரு. மூட்டையில என்ன இருந்தது, எதுக்காக இங்க கொண்டு வந்து போடுறாரு அப்படின்றதுலாம் நமக்கு தெரியல. அப்படியே கட் பண்ணி அந்த இன்ஸ்பெக்டரை நமக்கு காட்டுறாங்க. என்னென்ன வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆட்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப காலர் கேமராவை எடுத்து இவங்க கிட்ட காட்டுறாரு. இத சீக்ரெட் கேமரா மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம், வேலை வந்ததுன்னா யூஸ் பண்ணுங்க, இப்படிதான் யூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லி தராரு. இப்பதான் திடீர்னு ஒரு லேடி கத்துறாங்க. சார், நம்ம புடிச்சு வச்சிருந்த விஜய் தப்பிச்சு ஓடுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாரு. எல்லாருமே அவனை பிடிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரும் பிடிக்கிறதுக்காக வேகமா ஓடுறாரு. கொலை குற்றத்துக்காக இவங்க புடிச்சு வச்சிருப்பாங்க. அவன் தான் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். புடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் ஒரு ஸ்டேஜ்ல அவனை பிடிக்க ட்ரை பண்றாரு. ஆனா அவன் எட்டி மிதிச்சுட்டு ஓடுறான். இதுக்கப்புறமும் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது, காலை பார்த்து ஷூட் பண்ணும் அப்படின்ற மாதிரி கண்ணை வச்சு காலை பார்த்து ஷூட் பண்றாரு. அவன் காலில் புல்லட் பட்டதுல யாடகடமா கீழே விழுந்துடுறான். அது கொஞ்சம் ஹைட்டான பகுதியா இருக்கும். அவன் எங்க போனான் அப்படின்ற மாதிரி இவங்க எட்டி வந்து பாக்குறாங்க. ஆனா அந்த பகுதியை விட்டு தப்பிச்சு போயிடுறான். இப்ப எல்லாருக்குமே தகவலை பாஸ் பண்றாரு, தேட சொல்றாரு. சுப்பு இருக்காரு பாத்தீங்களா, வேண்டிய காய்கறி எல்லாம் வாங்குறதுக்காக வந்திருக்காரு. இப்ப வாங்கிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தவர் இந்த நபர் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. யார் நீ அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவன் இருக்கான்ல, நான் எந்த தப்புமே பண்ணல, ஆனா போலீஸ் என்ன புடிச்சு வச்சிருக்காங்க, பிளீஸ் என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. சுப்பு பயந்துட்டு இருக்கும் போதே கதவை யாரோ தட்டுறாங்க. என்ன மாட்டி விட்டுறாதீங்க, மாட்டி விட்டீங்கன்னா நான் இறக்க கூட தயங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதனால இவரும் மாட்டிலாம் விட மாட்டேன், அமைதியா இருன்னு சொல்லிட்டாரு. இப்ப கதவை திறந்து யார் வந்திருக்கான்னு பாக்குறாரு. பார்த்தா போலீஸ் ஆட்கள் தான் வந்திருக்காங்க. எதுக்கு வந்திருக்காங்கன்ற மாதிரி பயப்படுறாரு. ஆனா இந்த இடத்துல டீ குடிக்கிறதுக்காக தான் அவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. வந்தவங்க அவன் காணா போனதை பத்தி எல்லாம் இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இன்ஸ்பெக்டரும் இவரை கூப்பிட்டு போட்டோவை காட்டுறாரு. இந்த நபரை பாத்தியான்னு கேக்குறாரு. சுப்புவும் பாக்கலன்ற மாதிரி போய் சொல்லிட்டாரு. இவன் என்ன சார் திருடனா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. திருடனா இல்ல, கொலைகாரன் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆட்கள் சொல்றாங்க. சரி, நாங்க வரோன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. எது கொலைகாரனா அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இப்ப காப்பாத்தினதுக்காக அந்த விஜய் நன்றி சொல்றான். அப்படியே மயங்கிடுறான். இவரை ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதனால பக்கத்துல இருக்க பெட்ல தூக்கிட்டு வந்து அவனை படுக்க வச்சிடுறாரு. இந்த கேஸை முடிச்சுட்டு தான் கிளம்பி போன்ற மாதிரி சீனியர் சொல்லியிருப்பாரு. இவன் வேற காணாம போயிட்டானே அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கோவமா இருக்காரு. அந்த விஜய் முடிக்கும் போது இவர் இருக்காருல, காஃபி எல்லாம் போட்டு தராரு. அவனை காப்பாத்தினதுக்கு நன்றின்ற மாதிரி சொல்றான். நீ கொலைகாரன்ற மாதிரி சொன்னாங்களே, உண்மையான்ற மாதிரி கேட்கிறாரு. சத்தியமா நான் அந்த கொலையை பண்ணல அப்படின்ற மாதிரி இவர் அழுவுறாரு. அப்ப என்ன நடந்தது, எனக்கு புரியுற மாதிரி சொல்லுன்னு கேட்கிறாரு.
இந்த இடத்துல தான் விஜய் இவருக்கு நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. விஜயை பொறுத்த வரைக்கும் அனாதையா இருப்பாரு. ஹர்ஷான்ற ஒரு நபர் கூட சேர்ந்து தான் ஸ்டே பண்ணிட்டு இருப்பாரு. அந்த ஹர்ஷாவும் இவர மாதிரி அனாதை தான். ஆனா ஹர்ஷா தான் இவரோட படிப்புக்கான செலவுலாம் நிறைய பார்த்துப்பாரு. அதனால இவருக்கு ஹர்ஷாவை ரொம்ப பிடிக்கும். சீக்கிரமாவே போலீஸ் ட்ரைனிங்கான லெட்டர் எனக்கு வந்துரும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சந்தோஷமா ஹர்ஷா கிட்ட சொல்லிட்டாரு. ஹர்ஷாவும் இதை கேட்டு சந்தோஷப்படுறாரு. ஹர்ஷா இருக்காருல்ல, உனக்காக ஒரு பொண்ணை பார்த்திருக்கேன்னு சொல்லிட்டாரு. கல்யாணமா? அதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. புரிஞ்சுக்கோடா, 2 பேருமே யாருமே இல்லாம இருக்கும், நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நமக்கு ஒரு சொந்தம் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால விஜயும் சரின்னு ஏத்துக்கிறாரு. இவங்க 2 பேருமே பொண்ணு பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி எல்லாம் இருக்காங்க. பொண்ணுக்கு பார்த்தோன்னே விஜய ரொம்ப பிடிச்சிருது. அதே மாதிரி விஜய ஃபேமிலிக்கு பிடிச்சிருது. அதனால இந்த இடத்துல நிச்சயதார்த்தம் எல்லாம் பண்ணி முடிச்சிடுறாங்க. இவங்க 2 பேருமே சந்தோஷமா பழகிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப 2 பேருக்குமே நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருது. ஹர்ஷா இருக்காரு பாத்தீங்களா, கடன் வாங்கி ஹனிமூனுக்காக இவங்களுக்கு செலவு எல்லாம் பண்ணிருக்காரு. இதெல்லாம் நான் மறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி விஜயும் சந்தோஷமா கட்டி பிடிக்கிறாரு. இப்போ ஒய்ஃபு கூட ஹனிமூனுக்கு கிளம்பி போயிடுறாரு. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. அப்பதான் ட்ரைனிங்கான லெட்டர் வந்துருது. இதை பாக்குற ஒய்ஃப் செம்மையா அப்செட் ஆயிடுறாங்க. ஏன்னா இவர் பிரிஞ்சு போயிடுவார்ல, அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கவலைப்படாத, 1 வருஷம் தான் ட்ரைனிங்கு, நான் சீக்கிரமா முடிச்சுட்டு வந்துருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இருந்தாலும் இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் ட்ரைனிங்க்கு போனோன்னே இவங்க பயங்கரமா மிஸ் பண்றாங்க. கால் பண்ணா கூட அவர் எடுக்க மாட்டாரு. ஏன்னா ட்ரைனிங்ல அவர் இருக்கிறதுனால காலெல்லாம் எடுக்க முடியல. இந்த ஒய்ஃபோட பேரு சுகந்தி அப்படின்றது. இப்படியே நாட்கள் ஓட ஆரம்பிக்குது. இப்பதான் விஜய்க்கு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. இது முக்கியமான லெட்டரு, படின்ற மாதிரி ஹர்ஷா எழுதியிருக்காரு. அதனால இவரும் பிரிச்சு படிக்கிறாரு. ஹர்ஷா என்ன எழுதியிருக்காரு அப்படின்றத விஷுவலா நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாளாவே சுகந்தியோட ஆக்டிவிட்டி சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் அவர் எழுதியிருக்காரு. சுகந்தி இருக்காங்கல்ல, வேற ஒரு நபர் கூட சேர்ந்து பழகிறதை இவர் கவனிச்சிருப்பாரு. எப்படி இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி சுகந்தியோட ஃப்ரெண்டு கிட்ட ஹர்ஷா கேட்டிருப்பாரு. அவங்க சொன்னதை நமக்கு விஷுவலா காட்டுறாங்க. இவங்க துணியை காய போட்டுட்டு இருக்கும் போது பால் வந்து படுது. பக்கத்துல ஒரு நபர் புதுசா வந்திருக்காரு, பேரு ராஜேஷ் அப்படின்றது. அவரும் சாரி எல்லாம் கேட்கிறாரு. முதல்ல இவங்களுக்குள்ள கோவமா தான் பேச்சுவார்த்தை நடக்குது. வேற ஒரு நாள் இவங்களை பார்த்து சாரி கேட்கிறாரு. அதே மாதிரி நார்மலா இவங்க கிட்ட பேசிட்டு போறாரு. கொஞ்ச நாள்ல இவங்களுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் அனுப்புறாரு. இவங்களும் அக்செப்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணி அவர் கூட சாட்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படிதான் 2 பேருமே பழகலாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த விஷயத்த ஃப்ரெண்டு முன்னாடியே பாத்துருவாங்க. ஏன்னா அந்த ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. இதெல்லாம் சரியில்லை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. இதை பத்தி தான் ஹர்ஷா கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஹர்ஷா இவர்கிட்ட சொல்லிட்டாரு, நீ உடனே கிளம்பி வான்ற மாதிரி தான் ஹர்ஷா எழுதியிருக்காரு. இதனால இவர் இருக்காருல, உடனே கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. ஒய்ஃபை இவரை பார்த்தோன்னா பயங்கரமா சந்தோஷம் எல்லாம் பண்றாங்க. ஆனா இவர் இருக்காருல, அந்த ராஜேஷ் யாருன்ற மாதிரி கேட்கிறாரு. இதை கேட்டோன்னே இவங்க இந்த இடத்துல உடஞ்சு போயிடுறாங்க. சாரி, தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற இவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இப்ப அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. இப்படிலாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி ஹர்ஷா கிட்டே இவர் சோகமா சொல்லிட்டு இருக்காரு. ஹர்ஷா தான் இவர் இந்த இடத்துல சமாதானப்படுத்துறாரு. நீ கொஞ்சம் சரக்கடி, அதுக்கப்புறம் நார்மலா அவகிட்ட போய் பேசு, எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப நைட் ஹர்ஷாவும் வீட்டுல டிராப் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இவர் வீட்டுக்குள்ள வரலாம்னு நினைக்கும் போது வீட்டுக்குள்ள சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி நுழையிறாரு. பார்த்தா அந்த ராஜேஷ் இருக்கான் பாத்தீங்களா, அவங்களோட கழுத்தெல்லாம் நெரிச்சிட்டு இருக்கான். இவரை பார்க்கறத பார்த்தோன்னே இவரை தள்ளி விட்டு வேகமா ஓடிடுறான். சுகந்திக்கு என்னாச்சு ஏதாச்சும் பார்க்கணும்னு விஜய் நினைக்கிறாரு. ஆனா போதையில இருக்கிறதுனால அதே இடத்துல படுத்து இவர் தூங்கிடுறாரு. இப்ப காலையில போலீஸ் தான் இவரை எழுப்பி விடுறாங்க. என்னாச்சுன்னு பார்த்தா சுகந்தியை இவர் தான் கொன்னுட்டாரு அப்படின்ற மாதிரி போலீஸும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. இவர் ஈவினிங் சுகந்தி கூட சண்டை போட்டு வீட்டை விட்டு கிளம்பி போனார் பாத்தீங்களா, இந்த விஷயத்தெல்லாம் ஃப்ரெண்டு கவனிச்சிருப்பாங்க. அதை பத்தி போலீஸ் கிட்ட சொல்லிட்டாங்க. சோ இவர் தான் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற அடிப்படையில் தான் இவர் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இவர் அரெஸ்ட் பண்ணி ஒரு நாள் தான் முழுசா முடிஞ்சிருக்கு. சத்தியமா நான் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. போலீஸை பொறுத்த வரைக்கும் அவன் ஹர்ஷா வீட்டுக்கு போயிருக்கதான வாய்ப்பு இருக்குன்னு நினைப்பாங்க. அதனால ஹர்ஷா வீட்டுக்கு வந்து அவன் எங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவன்லாம் இங்க வரல அப்படின்ற மாதிரி ஹர்ஷா சொல்றாரு. அப்பதான் அவன் தப்புஸ்டான்றதும் ஹர்ஷாக்கு தெரிய வருது. ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிருக்க மாட்டாங்க. சந்தேக அடிப்படையில மட்டும் தான் விஜய் அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப சீனியரும் இன்ஸ்பெக்டரை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. அவனை பிடிக்கிற வரைக்கும் டிரான்ஸ்பரை பத்தி யோசிக்காத, சீக்கிரமா அவனை பிடிக்கிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமா சத்தம் எல்லாம் போடுறாரு. அதே சமயம் ஹர்ஷா இருக்காரு பாத்தீங்களா, இவருக்கு தெரிஞ்ச ஒரு லாயரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. என் ஃப்ரெண்டு தப்பிச்சிருக்கான், பிடிச்சாலும் என் ஃப்ரெண்டுக்கு எதுவும் ஆகக்கூடாது, கண்டிப்பா அவன் இந்த கொலையை பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லிட்டாரு. கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த லாயரும் சொல்லிட்டாரு. இந்த லாயரை பொறுத்த வரைக்கும் டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஒருத்தங்கள நல்லா தெரியும். இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்டா மம்தான்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க தான் தெரிஞ்ச நபரா இருப்பாங்க. இவரும் கால் பண்ணி என்ன நிலவரம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அவங்களும் நார்மலா எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சுப்புவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே போல கடையை ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு குறிப்பிட்ட டைம் பஸ் வருதான்னு பாப்பாரு பாத்தீங்களா, அந்த டைம் வந்துருது. இவரும் பஸ்ஸை பாக்குறதுக்காக வேகமா வந்துடுறாரு. இப்ப சுபாவும் இவரை பார்த்து சிரிக்கிறாங்க. இவரும் பதிலுக்கு சந்தோஷமா அவங்கள பார்த்து சிரிக்கிறாரு. மேற்கொண்டு இவரோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. போலீஸ் வந்தோட மட்டும் லைட்டா பயப்படுறாரு. போலீஸ் எப்ப போவாங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அந்த சமயம் பார்த்து விஜய் இரும்ப ஆரம்பிக்கிறாரு. என்ன இவன் வேற இரும்புறான் அப்படின்ற மாதிரி இவரும் ஷாக் ஆகுறாரு. அவன் இருமும் போது நம்மளும் இரும்பி மேட்ச் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல மேட்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு.
எல்லாருமே கிளம்பி போனதுக்கு அப்புறம் சத்தம் போடணும் அப்படின்ற மாதிரி விஜய் ரூமுக்கு வேகமா வராது. ஆனா ஏற்கனவே விஜய் இருமலை கண்ட்ரோல் பண்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னு இவருக்கு தெரிய வருது. சே, இவனை போய் திட்ட வந்துட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ரவின்னு ஒருத்தரை காட்டுறாங்க. லைன்மேன் மாதிரி இவர் வேலை பார்ப்பாரு. இப்ப வந்தவரு தோசை எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. தோசையை சாப்பிட்டு இருக்கும் போது இவருக்கு கெட்ட நாத்தம் அடிக்குது. என்ன கெட்ட நாத்தம் அடிக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. உள்ள இருக்க விஜய்க்கு ரத்தம் ஒளிஞ்சிட்டு இருக்குல்ல, அந்த நாத்தம் தான் அடிச்சிருக்கும். இதெல்லாம் கேட்கிற சுப்பு ஷாக் ஆயிடுறாரு. மத்தவங்களும் அமைதியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க, உனக்கு மட்டும் எப்படி நாத்தம் அடிக்கும்? என்ன என் பிசினஸை கெடுக்க பாக்குறியா? முதல்ல கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் ரவி இங்கிருந்து அனுப்பி விடுறாரு. இப்ப வேகமா விஜயை பாக்குறதுக்காக வராரு. உன்னால நான் மாட்டிப்போம் போலப்பா அப்படின்ற மாதிரி பார்வையிலேயே சொல்லிட்டு போறாரு. இந்த கேஸ்னால இன்ஸ்பெக்டர் செம்ம அப்செட்ல இருக்காரு. இதை இங்க இருக்க எல்லாருமே கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நபர் என்ன பண்றாருன்னா, எதனால இவ்வளவு டென்ஷனா இருக்காரு அப்படின்ற மாதிரி மம்தா கிட்ட கேக்குறாரு. மம்தா தான் விஷயத்த சொல்லிட்டாங்க. இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃப் கன்சீவா இருந்து கரு கலைஞ்சிருக்கும். ஹஸ்பண்ட் கூட இல்லாததுனால தான் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவங்க கோவத்துல இருப்பாங்க. அதனால தான் கிளம்பி வர சொல்லி தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்க. இதனால தான் டென்ஷனா இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் மம்தா சொல்லிட்டு இருக்காங்க. விஜயோட கால்ல புல்லட் இருக்கிறதுனால வலிச்சுக்கிட்டே இருக்கு. எப்படியாவது புல்லட்டை எடுக்கணும்னு நினைக்கிறாரு. சுப்பு தூங்கிட்டு இருக்கிறதுனால இவரே கத்தி இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த கத்தியை வச்சு மாட்டிருக்க புல்லட்டை எடுக்க ட்ரை பண்றாரு. அப்ப வலியால சடனா கத்திடுறாரு. இவர் கத்துன சவுண்டு ரவிக்கு கேட்டது. ரவி வேகமா கதவை தட்டுறாரு. என்னென்ன கத்துன மாதிரி சவுண்டு கேட்டுச்சு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இல்லப்பா, கெட்ட கனவு வந்து நான் தான் பயத்துல கத்திட்டேன் அப்படின்ற மாதிரி இவரும் சமாளிச்சுட்டுலாம் இருக்காரு. காலையில சாப்பாடு நாத்தம் அடிச்சது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார்ல, சாரிண்ணா அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்டுட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. எதுக்காக கத்துன அப்படின்ற மாதிரி இவரும் கோவமா வந்து கேட்கிறாரு. கத்தாம இந்த புல்லட்டை எடுத்துடலாம் நினைச்சேன், ஆனா கத்திட்டேன், சாரிண்ணே, என்னாலதான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம், சீக்கிரமாவே நான் கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி அவரும் படுக்கிறதுக்காக தவண்டிட்டு போறாரு. விஜய் இந்த மாதிரி மாட்டினதுக்கு நம்மளும் ஒரு விதத்துல காரணம் அப்படின்ற மாதிரி ஹர்ஷா யோசிக்கிறாரு. விஜய் எங்க இருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒவ்வொரு இடமா தேடி எல்லாம் அலைஞ்சிட்டு இருக்காரு. இப்ப விஜய் தூங்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. கன் பாயிண்ட்ல இவரை லாக் பண்ணிட்டாரு. விஜயம் பயத்துல சட்டுன்னு முழிக்கிறாரு. அப்பதான் இதெல்லாம் அவருக்கு வந்த கனவுன்னு நமக்கு தெரிய வருது. ஏன் பக்கத்துல அமைதியாரு அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க சுப்பு கண்ட்ரோல் பண்றாரு. அந்த பஸ் வர டைம் ஆயிடுச்சு, அதனால பாக்கணும்ன்றதுக்காக இவர் வேக வேகமா பின்பக்கம் போக பாக்குறாரு. ஆனா சாஸ்திரின்றவர் இருக்காரு பாத்தீங்களா, சைலண்டா உள்ள வர பாக்குறாரு. என்ன சாஸ்திரி, இந்த இடத்துக்குலாம் வந்தா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல, வெளியே போங்க அப்படின்ற மாதிரி இவரை நிறுத்தி சாஸ்திரி அங்க இருந்து அனுப்பி விடுறாரு. சாஸ்திரி கிட்ட கொஞ்ச நேரம் பேசினார்ல, அந்த கேப்ல பஸ் கிளம்பி போயிருது. பார்க்காம விட்டுட்டுமே அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சுப்புவை பொறுத்த வரைக்கும் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம தான் இருப்பாரு. எப்பவுமே ஒரு லேடி கிட்ட காய்கறி எல்லாம் வாங்குவாரு. அவங்களுக்கு இவர் மேல கொஞ்சம் அக்கறை இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி இருக்காங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா இவர் நார்மலா பேசுறாரு, பதில் எதுவுமே சொல்லாம உள்ள வந்து வேலை எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஹர்ஷாவும் இதே ஹோட்டல்ல சாப்பிடறதுக்காக வந்திருக்காரு. விஜய் இங்க தானே இருக்காரு, பக்கத்துல இருந்தும் இவர் பார்க்க முடியாம இருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. விஜய் நான் சீக்கிரமா கிளம்ப போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சுப்பு இருக்காருல, உடம்பு முடியாம இருக்க, நான் மாத்திரை வாங்கிட்டு வரேன், அதே மாதிரி டிக்கெட்டும் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. இவர் சொன்ன மாதிரியே அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டர் இருக்காருல, ஹர்ஷா மூலியமா தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. ஹர்ஷா சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய் இந்த கொலையை பண்ணிருக்க மாட்டானோ அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டருக்கு தோண ஆரம்பிக்குது. விஜய் இருக்காரு பாத்தீங்களா, சுகந்தி கூட ஒன்னா இருந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அப்பதான் சுப்பு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. முதல்ல இந்த மாத்திரையெல்லாம் போடு அப்படின்ற மாதிரி மாத்திரையை தந்துடுறாரு. நான் டிக்கெட் எடுத்துட்டேன், நீ விடிய காலையில கிளம்பிடு, அப்பதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி விஜயும் ஏத்துக்கிறாரு. இவ்வளவு ஹெல்ப் பண்ணனால சுப்பண்ணனுக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. பரவாயில்ல இருக்கட்டும்பா, நீ படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி படுக்க வைக்கிறாரு. வீடியோ காலையிலேயே சுப்பு அலாரத்தெல்லாம் செட் பண்ணிருப்பாரு. முதல்ல எந்திரிச்சிடுறாரு. இவரை ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுக்காக ஹெல்ப் ட்ரை பண்றாரு. பார்த்தா இவர் எந்திரிக்கவே மாட்டாரு. இப்ப மூச்சு இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும் போது தான் மூச்சு இல்லைன்னு தெரிய வருது. ஐயோ இறந்து போயிட்டானே அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா இந்த இடத்துல ஷாக் ஆகுறாரு. இப்ப என்ன பண்றதுன்னு கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. டிஸ்போஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவர் மூட்டையில போட்டு கொண்டு போயிட்டு இருக்காரு. இவர் கொண்டு வந்துட்டு இருக்கும் போது ரவி இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு தெரிஞ்சவர் கூட பைக்ல வந்துட்டு இருக்காரு. இந்த நேரத்துல நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவரை பார்த்து கேட்கிறாரு. எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. நானா, ஏன் அப்படின்ற மாதிரி ரவி கேட்கிறாரு. நீ நாத்தடிக்குதுன்னு சொன்னல, அதனாலதான் வேஸ்ட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணலான்றதுக்காக கொண்டு போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டாரு. இந்த நேரத்துல எல்லாம் கொண்டு போகாதீங்கன்னு, நீங்க முதல்ல போய் படுங்கன்ற மாதிரி வீட்டுக்கு திரும்பி அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப சுப்புவும் பாடியோட வீட்டுக்கு வந்துடுறாரு. என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. துண்டு துண்டா வெட்டி நெருப்புல போட்டுட்டா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஸ்டார்டிங்ல ஒரு விஷயத்த நமக்கு காமிச்சாங்கல்ல, இந்த கொலையை தான் அந்த மாதிரி அவர் பண்ணிருக்காரு போல, என்ன எதுன்னு நமக்கு தெரியல. இப்ப மறுநாள் ரொம்ப கேஷுவலா இருக்க மாதிரிலாம் இவர் காட்டிக்கிறாரு. அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவரும் என்னோட ஒய்ஃப் எங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவன் ஒருத்தன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. அங்க போய் தேடுறா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கத்தை காமிச்சு விட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி சுப்புவோட கடையை காட்டுறாங்க. காலையில கஸ்டமர்லாம் வந்துடுறாங்க. எல்லார்கிட்டயும் ரொம்ப கேஷுவலா பேசுற மாதிரி மெயின்டைன் பண்றாரு. இப்ப பஸ் வர டைம் ஆயிருது. பஸ்ஸை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா பாக்குறதுக்காக வந்துடுறாரு.
பார்த்தா அந்த பஸ்ல அவங்க வராம இருந்திருப்பாங்க, என்ன வரல அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாரு. இப்ப போலீஸ்லாம் சாப்பிடுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. போலீஸ் கிட்ட சாஸ்திரி பேச்சு கொடுக்கறாரு. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா அந்த விஜயோட கைரேகை எதுவுமே மேட்ச் ஆயிருக்காது. இப்பதான் எங்களுக்கு ரிப்போர்ட் கிடைச்சது, தப்பிச்சவன் தப்பு பண்ணல போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியான்ற மாதிரி சாஸ்திரி கேட்டுட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் உள்ள இருந்து சுப்பு கவனிக்கிறாரு. தப்பு பண்ணாதவன் இப்படி இறந்து போயிட்டானே அப்படின்ற மாதிரிலாம் லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப லாயரும் ஹர்ஷாவை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. விஜயோட ஃபிங்கர் பிரிண்ட் எதுவுமே மேட்ச் ஆகல, கொலைய வேற யாரோ தான் பண்ணிருக்காங்க, அதனால உன் ஃப்ரெண்டு சீக்கிரமாவே தப்பிச்சிருவான், அதே மாதிரி உன் ஃப்ரெண்டு இப்படி பண்ணவங்கள கண்டிப்பா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப ஹர்ஷா இருக்காருல, கொஞ்சம் தள்ளி உட்காந்து லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. என்னென்ன குப்பையை கிளியர் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ரவி கேட்கிறாரு. காலையிலேயே பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சுப்புவும் சொல்லிட்டாரு. இப்ப ரவி இருக்காருல, இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. திரும்பி அதே கெட்ட நாத்தம் அடிக்குது. இவரும் அந்த கெட்ட நாத்தம் அடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உனக்கு மட்டும் எப்படி அடிக்கும், மத்தவங்களும் அமைதியா தானே சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நீ மட்டும் தான் ஒவ்வொரு வாட்டியும் இப்படி பண்ணிட்டு இருக்க, முதல்ல கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் ரவியை திட்டி இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. ரவி இந்த விஷயத்தெல்லாம் காய்கறி விக்கிறவங்க கிட்ட சொல்றான். அவங்க தான் சுப்புக்கு சப்போர்ட்ல இவனை திட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இது நடந்துட்டு இருக்கும் போது இன்ஸ்பெக்டர் மம்தா கூட பைக்ல வந்துட்டு இருக்காரு. மம்தாவும் இருங்க சார் விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி பக்கத்துல வராங்க. எதுக்கு சண்டை போடுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அவங்களும் நடந்துட்டு இருக்க விஷயத்த பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நார்மலா தான் மம்தா கேக்குறாங்க. இதுதான் சார் விஷயம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கிட்டயும் சொல்லிட்டாங்க. சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கிளம்புறாரு. இப்ப காய்கறி விக்கிறவங்க இருக்காங்கல்ல, சுப்போட வீட்டுல வியாபாரம் பண்றதுக்காக வந்துடுறாங்க. ரவி இந்த மாதிரிலாம் பேசி சுத்திட்டு இருக்கான்ல, அதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை எலி நடமாட்டம் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்கு, அதனாலதான் ஸ்மெல்லு வருது போல, எலியை இந்த மருந்தை வச்சு சாவடிங்க, கொஞ்சம் பிரச்சனை குறையும் அப்படின்ற மாதிரி மருந்தெல்லாம் தராங்க. இவர் மேற்கொண்டு எதுவும் பேச மாட்டாரு, சரின்ற மாதிரி மருந்தெல்லாம் வாங்கிக்கிறாரு. எலெக்ஷன் டேட்டே வந்துருது போல, இவரும் ஓட்டு போறதுக்காக வந்துடுறாரு. என்ன உங்க தம்பி வரலையான்ற மாதிரி எல்லாருமே கேக்குறாங்க. தம்பி வரல போல அப்படின்ற மாதிரி இவரை இந்த இடத்துல சமாளிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி இன்ஸ்பெக்டரை காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டரும் மம்தாவும் அந்த ஃப்ரெண்டை விசாரிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. விசாரணை பண்ணிட்டு இருக்கும் போதே ஒய்ஃபு கிட்ட இருந்து கால் வருது. எப்பதான் வருவீங்கன்னு கேக்குறாங்க. நான் விசாரணையில இருக்கேன், அப்புறமா கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாரு. மேற்கொண்டு அந்த ஃப்ரெண்டு கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. திரும்ப திரும்ப ஒய்ஃபு கிட்ட இருந்து இவருக்கு கால் வந்துகிட்டே இருக்கு. இத பக்கத்துல இருக்க மம்தா கவனிக்கிறாங்க. நீங்க போங்க சார், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப மம்தா மட்டும் இந்த ஃப்ரெண்டு கிட்ட விசாரணை பண்றாங்க. இப்ப ஒய்ஃப் இருக்காங்கல்ல, பயங்கரமா ஹஸ்பண்ட திட்டுறாங்க. நானும் இறந்து போனதா நீங்க வருவீங்களா, எப்பதாங்க வருவீங்க, சீக்கிரமா சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. ஒரு கேஸ்ல மாட்டிருக்க, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. என்னாலாம் ஏத்துக்க முடியாது, நீங்க நாளைக்கே வரணும் அப்படின்ற மாதிரி சத்தம் போடுறாங்க. கோவத்துல இவர் என்ன பண்றாருன்னா போனை போட்டு உடைச்சிடுறாரு. அவசரப்பட்டு போனை உடச்சிட்டுமே அப்படின்ற மாதிரி அந்த போன் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. மம்தா தானே விசாரணை பண்ணாங்க, பிரோஜனமா எதுவும் கிடைக்கலன்ற மாதிரி இவர்கிட்ட சொல்றாங்க. சரின்னு இவர் கிளம்புறாரு. இதெல்லாம் தள்ளி இருந்து சுப்பு கவனிச்சிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இருக்கும் போது அந்த லாயர் மறைச்ச மாதிரி நிக்கிறாரு. ஆக்சுவலா இன்ஸ்பெக்டருக்கும் லாயருக்கும் ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்கும், அதனால லாயர் இவரை பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாரு. விஜய் தற்செயலா தப்பிச்சிருக்க மாட்டாரு, மம்தா தான் பிளான் பண்ணி தப்பிக்க விட்டுருப்பாங்க. எல்லாம் இந்த லாயருக்காக தான் பண்ணிருப்பாங்க. விஜய் ஒரு அப்பாவின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஒரு அப்பாவியே கால்ல ஷூட் பண்ணிருக்க, இதை வச்சே உன்னை காலி பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த லாயர் மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இப்ப பேசினவர் கார்ல ஏற போறாரு. அப்ப இன்ஸ்பெக்டர் இருக்காருல, வேகமா இவரை நோக்கி வராரு. அடிச்சிட போறான் அப்படின்ற மாதிரிலாம் லாயர் பயப்படுறாரு. ஆனா இவர் அடிக்கலாம் மாட்டாரு. உன்னை 2 தட்டு தட்டி கூட இந்த விஷயத்த சொல்லலாம், ஆனா நான் பணிவாவே சொல்றேன், நம்ம பழைய பிரச்சனையெல்லாம் விட்டு தள்ளு, புதுசா எனக்கு தேவையில்லாம குடைச்சல்லாம் கொடுத்துட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப சுப்பு கடையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது சுபா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க பையன் கூட இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவரும் சந்தோஷமா பேசுறதுக்காக பக்கத்துல வராரு. இவங்க பேச ட்ரை பண்ணும் போது கரெக்டா ஆட்கள் வராங்க. சரி ஆட்கள் கொஞ்சம் தள்ளி போயிட்டாங்க, இப்ப பேசலான்னு பேச பாக்குறாங்க. ஆனா திரும்ப திரும்ப ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க. இதனால சுபா இருக்காங்கல்ல, இங்க இருந்து கிளம்புறாங்க. சுபாவோட பையன் மட்டும் வந்து ஒரு லெட்டரை தரான். மனசுல இருக்கிறது தான் சொல்லியிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி அந்த லெட்டர்லாம் கடவுளை வேண்டிட்டு இவர் படிக்க ஆரம்பிக்கிறாரு. சுபா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 6 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு, கடைசி 2 வருஷமா நம்ம 2 பேருமே மாத்தி மாத்தி பார்த்துட்டு தான் இருக்கோம், நம்ம 2 பேருமே முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பாக்குற இவர் சந்தோஷப்படுறாரு. நம்ம லவ்வையும் சீக்கிரமா வெளிப்படுத்தணும், இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகி சந்தோஷமா இவங்க குடும்பம் நடத்துற மாதிரிலாம் இவர் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இந்த லாயர் இப்ப மம்தா கிட்ட பேசிட்டு இருக்காரு. இன்னும் கூட அவனோட திமிர் கொஞ்சம் கூட குறையல அப்படின்ற மாதிரி மம்தா கிட்ட சொல்லிட்டாரு. சில ரிப்போர்ட்லாம் நீ உள்ள இருந்து எடுத்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்க கேட்டு தர மாட்டேன்னு சொல்லுவானா, கண்டிப்பா எடுத்து தரேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, சாஸ்திரியை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. சாஸ்திரி கிட்ட சில கேள்வி எல்லாம் கேட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இந்த இடத்துல மம்தா இருக்காங்க பாத்தீங்களா, அவர் இடத்துக்கு வந்து அவரோட ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அவர் பைக் வர சவுண்ட் கேட்டோன்னா வேகமா அங்க இருந்து எந்திரிச்சு போறாங்க. ஆனா வந்த இன்ஸ்பெக்டர் இந்த விஷயத்தை கவனிச்சிடுறாரு.
இவங்க சில ரிப்போர்ட் எல்லாம் எடுத்திருக்காங்கன்னு தெரியுது. ஓஹோ, இவதான் அந்த லாயருக்கு எடுத்து தரதா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. சீனியர் எப்ப பாரு இன்ஸ்பெக்டரை திட்டிக்கிட்டே இருப்பாரு. இப்ப கூட திட்டிட்டு தான் இருக்காரு. எப்பதான் இந்த கேஸை முடிப்பன்ற மாதிரி கோவமா கேக்குறாரு. என்ன கேஸ? விஜயா அது யாருன்ற மாதிரி கேக்குறாரு. யோ, நீ என்ன குடிச்சிருக்கியா, ஏன் உளறிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் சீனியர் கோவப்படுறாரு. சுகந்தி தற்கொலை பண்ணி தான் இறந்து போனாங்க. விசாரணைக்காக கூட்டு வந்த விஜய 2 நாள்ல நாங்க அனுப்பி வச்சுட்டோன்ற மாதிரி ஈஸியா நான் நம்ப வச்சிருவேன். அதுக்கான ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி உங்ககிட்ட தந்துருவேன்னு சொல்லிட்டாரு. என்னையா இப்படி பேசுற அப்படின்ற மாதிரி சீனியர் கேக்குறாரு. பின் என்ன சார், சீனியரா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணும், எப்ப பாரு என்ன ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா நான் என்ன பண்ண முடியும்னு கேக்குறாரு. சரியா, டென்ஷன் ஆகாத, சீக்கிரமா இந்த கேஸை முடியும்னு சொல்லிட்டாரு. இப்படி பணிவா பேசுங்க சார், நான் வேலையை பார்க்க போறேன், இன்னும் ஒரு நாள்ல இந்த கேஸை முடிச்சிடுறேன், அதே மாதிரி எனக்கு டிரான்ஸ்ஃபரை சீக்கிரமா ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி சீனியரும் ஏத்துக்கிறாரு. என்ன இவன் இப்படி பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி மம்தா ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காங்க. இவர் கண்ணாடி வழியா மம்தாவை பார்த்து முறைக்கிறாரு. இப்ப ஒய்ஃபுக்கு கால் பண்றாரு. என்ன ஆனாலும் சரி, நாளைக்கு மறுநாள் நான் அந்த இடத்துல இருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒய்ஃபும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப சுப்புவை நமக்கு காட்டுறாங்க. சுப்புவும் சுபாக்காக லெட்டர் எழுதியிருக்காரு. அந்த லெட்டரை பார்த்துட்டு இருக்கும் போது யாரோ கதவை தட்டுறாங்க. இப்ப தலகாணி கடியில வச்சிடுறாரு. யாருன்னு கதவை திறக்கிறாரு. பார்த்தா மம்தா தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. டீ கிடைக்குமான்னு கேக்குறாங்க. இருங்க போட்டு தரேன் அப்படின்ற மாதிரி இவரும் போட்டு தந்துடுறாரு. இப்பதான் இந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டர் வராரு. மம்தா உனக்கு சில வேலை இருக்கு, போய் பாருன்னு சொல்லிட்டாரு. மம்தாவும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இவர் என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு இடமா சுத்தி பார்த்துட்டு இருக்காரு. சுத்தி பார்க்காதீங்கன்னு சுப்புவால சொல்ல முடியாதுல்ல, அதனால அமைதியா அவர் கூடயே போயிட்டு இருக்காரு. இவர் ஒவ்வொரு இடமா பார்த்துக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு தம்பி இருக்கிறதா எல்லாருமே சொல்றாங்களே, தம்பி எங்கன்ற மாதிரி கேக்குறாரு. தம்பிக்கும் எனக்கும் பேச்சுவார்த்தை இல்லைன்ற மாதிரி சுப்பு சொல்லிட்டாரு. அவன் 2ஆம் தரத்து பையன், அதனாலதான் அதிகம் பேசிக்க மாட்டோம்னு சொல்றாரு. தம்பிய கடைசியா எப்ப பாத்தீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. பார்த்து 2 மாசத்துக்கு மேல இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. பொய் சொல்லாதீங்க, உங்க தம்பிய 4 நாளைக்கு முன்னாடி தான் பாத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டாரு. இதை கேட்கிற சுப்பு இந்த இடத்துல லைட்டா ஷாக் ஆகுறாரு. இப்பதான் இன்ஸ்பெக்டர் விசாரணை பண்ணதை நமக்கு காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் ஹர்ஷா கிட்ட விசாரணை பண்ணிருப்பாரு. அதே மாதிரி இந்த சாஸ்திரி கிட்ட விசாரணை பண்ணிருப்பாரு. தம்பி போட்டோவை காமிச்சு தான் விசாரணை பண்ணிருப்பாரு. சுகந்திக்கு ராஜேஷ்னு ஒரு நபர் கூட அஃபேர் போச்சு பாத்தீங்களா, அந்த ராஜேஷ் தான் இவரோட தம்பியா இருப்பாரு. ஹர்ஷா கிட்ட பேசும்போது தான் தெரிய வந்திருக்கும். இந்த இடத்துல ஒரு சிசிடிவியும் இவருக்கு கிடைச்சிருக்கும். செக் பண்ணி பார்க்கும் போது தான் 4 நாளைக்கு முன்னாடி தம்பி வந்தது இவருக்கு தெரிய வந்திருக்கும். இப்ப வீடியோவே சுப்பு கிட்ட காமிச்சிடுறாரு. என்னாச்சு ஒழுங்கா சொல்லுங்கன்னு கேக்குறாரு. இந்த இடத்துல தான் சுப்புவும் நடந்த விஷயத்த சொல்றாரு. சுப்புவோட தம்பியா தான் அந்த ராஜேஷ் இருப்பான். ராஜேஷும் ரொம்ப பதட்டமா இந்த இடத்துக்கு வரான். நான் ஊருக்கு கிளம்பணும், காசு தாங்கன்ற மாதிரி கேக்குறான். நீ எப்ப பாரு காசு கேப்ப, நான் தரணுமா, தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப அவசரம், ஒழுங்கா தாங்கன்ற மாதிரி கேக்குறான். அதெல்லாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி சண்டை போடுறாரு. அப்பதான் பேக் கீழே விழுந்துருது. பேக்ல பார்த்தா ஏகப்பட்ட போட்டோ இருக்கு. நிறைய ஹவுஸ் ஒய்ஃபா அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து எடுத்த மாதிரி போட்டோ தான் வச்சிருக்கான். ஆக்சுவலா மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு நபர் இருந்தாரு பாத்தீங்களா, அவர் அவரோட ஒய்ஃபு கூட சேர்ந்து எடுத்த போட்டோலாம் இருக்கு. இந்த போட்டோலாம் எதுக்காகடா வாங்கிட்டு இருக்கு, நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. அதெல்லாம் உனக்கு தேவையில்ல, ஒழுங்கா காசை மட்டும் தானு கேக்குறான். நீ ஏதாவது தப்பு பண்ணிட்டா போலீஸ் என்னதான் வந்து விசாரிப்பாங்க, ஒழுங்கு மரியாதையா சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. இவன் பண்ணிட்டு இருக்க விஷயத்த பத்தி எல்லாம் சொல்றான். அதாவது வேணும்ட்டே நிறைய லேடிஸ் கூட பழகுவான். அதாவது கல்யாணான லேடிஸ் கூட பழகுவான். அவங்கள ஏமாத்தி கொஞ்சம் கொஞ்சமா காசை புடுங்கிட்டு இருப்பான். அவங்க என்னைக்கு ரொம்ப வீம்பு பண்றாங்களோ அவங்களோட கதையை முடிச்சிருவான். அதே மாதிரிதான் சுகந்தியோட கதையை அன்னைக்கு முடிச்சுட்டு கிளம்பியிருப்பான். வீட்டுல இருந்து சில பொருள்லாம் எடுத்துட்டு தான் கிளம்பியிருப்பான். ஆனா சுகந்தி உயிர் இருக்க மாதிரி துடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. இவன் கழுத்தை நெரிச்சு சாவடிக்கலாம் நினைச்சிருப்பான். இது நடந்துட்டு இருக்கும் போது தான் விஜய் வந்திருப்பாரு. கேட்டுட்டு இருக்க சுப்புக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. ஆனா இவன் பெருசா அலட்டிக்கவே மாட்டான். சுப்புவோட கல்லால இருந்து காசை எடுக்கலாம்னு நினைக்கிறான். கோவப்பட்ட சுப்பு இருக்காரு பாத்தீங்களா, இவன் கூட சண்டை போடுறாரு. அப்படி சண்டை போடும் போது நார்மலா தள்ளி விடுறாரு. அவன் யாடகரமா ஒரு இடத்துல இடிச்சிடறான். மண்டையில பலமா காயம்பட்டு விழுந்து கிடக்குறான். நான் நார்மலா தான் தள்ளி விட்டேன், அவன் சாவான்னு எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. செத்தவனை எப்படி டிஸ்போஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இவர் இருக்காரு பாத்தீங்களா, அங்க எரிஞ்சிட்டு இருக்க நெருப்பை பாக்குறாரு. துண்டு துண்டா வெட்டி இந்த நெருப்புல தான் போட்டேன்னு சொல்லிட்டாரு. இதை கேட்கிற இன்ஸ்பெக்டருக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. மொத்தத்துல இவர் 2 பேரை வெட்டி இருக்காரு. படத்தோட ஸ்டார்டிங்ல காமிச்சது ராஜேஷை வெட்டினதா இருக்கும். அதுக்கப்புறம் தான் விஜயை வெட்டி இருப்பாரு. நான் வேணும்ட்டே என்னோட தம்பியை கொல்ல, தெரியாம இது நடந்துருச்சு, என்ன மன்னிச்சிருங்க, எப்படி பார்த்தாலும் என்னோட தம்பி கெட்டவன் தானே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நீ சொல்றதும் வாஸ்தவம் தான் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் இங்க இருந்து எந்திரிச்சிருக்காரு. ஆனா நீ 2ஆவதோ ஒரு கொலை பண்ணிருக்கிய, விஜய் நீ தானே கொலை பண்ண அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. விஜயா அது யாருன்ற மாதிரி இவரு தெரியாத மாதிரி இந்த இடத்துல நடிச்சிட்டு இருக்காரு. நடிக்காத, நீ தான் கொலை பண்ணிருக்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்றாரு. போட்டோவை காட்டும் போது லைட்டா ஜர்க்கா இருப்பாரு. அதே சமயம் நாத்து அடிக்குது அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருந்தாங்கல்ல, அதை இவர் காதுல வாங்கியிருப்பாரு. இதை தாண்டி சாஸ்திரி இருக்காருல்ல, நான் ரூம்குள்ள போக ட்ரை பண்ண, அவர் என்ன வெளியே துரத்தி விட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் டவுட் வந்திருக்கும். சிசிடிவியை எல்லா ஆங்கிளையும் செக் பண்ணி பார்த்திருப்பாரு. அப்பதான் விஜய் இருக்கான் பாத்தீங்களா, பின்வழியே இவரோட வீட்டுக்குள்ள நுழையிறத கவனிச்சிருப்பாரு. என்கிட்ட வீடியோ கூட இருக்கு பாருங்கன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் காமிச்சிட்டு இருக்காரு. இதனால சுப்புவால சமாளிக்க முடியல. சுப்புவோ நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. தம்பி வச்சிருந்த போட்டோவை பார்க்கும் போதே விஜயோட போட்டோவை பார்த்திருப்பாரு.
அதனால தான் விஜய் வரும்போது விஜய்க்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சிருப்பாரு. இவன் ஒய்ஃபை சாவடிச்சுட்டு தான் தம்பி வந்திருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாரு. ஆனா விஜய் கடைசியில தற்செயலா தானே இறந்து போனாரு. அதெல்லாம் இந்த இடத்துல சுப்பு புரிய வைக்கிறாரு. சத்தியமா இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்ல, என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. என்ன விளையாடிட்டு இருக்கியா, ஒழுங்கு மரியாதையா ஸ்டேஷனுக்கு வான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஆனா சுப்பு இருக்காருல, இப்பயும் ஸ்டேஷனுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. விஜய் மாதிரி எந்த ஆதாரமும் இல்லாம என்ன ஸ்டேஷனுக்கு எல்லாம் நீங்க கூட்டு போக முடியாது, நான் தான் இந்த தப்ப பண்ணேன்னு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு கேக்குறாரு. ஓஹோ, ஆதாரம் தான் இப்போ உனக்கு பிரச்சனையா, நான் போலீஸ் ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு தான் வந்திருக்கேன், ஆதாரம் என்கிட்ட இருக்குன்ற மாதிரி ரேடியோ கிட்ட வராரு. அங்க ஒரு கேமராவை மறைச்சு வச்சிருக்காரு. அந்த கேமராவை எடுத்து காட்டுறாரு. இந்த இடத்துக்குள்ள நுழையும் போதே அந்த கேமராவை ஃபிட் பண்ணிருப்பாரு. உனக்கு வீடியோவை காட்டுறேன் அப்படின்ற மாதிரி அந்த கேமரால இருக்க வீடியோவை காட்டலாம்னு நினைக்கிறாரு. பார்த்தா இவர் பேட்டரி போட்டிருக்க மாட்டாரு, கேமரால எதுவுமே ரெக்கார்ட் ஆயிருக்காது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சுப்பு பயங்கரமா இந்த இடத்துல சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஓஹோ, இதுதான் எவிடன்ஸ்னு சொன்னீங்களா, இப்ப காட்டுங்க அப்படின்ற மாதிரிலாம் திரும்ப திரும்ப கிண்டல் பண்றாரு. சிசிடிவி மூலியமா உள்ள வந்தாங்கன்னு தான் ப்ரூவ் பண்ண முடியும், இவர் கொன்னார்னு ப்ரூவ் பண்ண முடியாதுல்ல. அதனால இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் டென்ஷன் ஆவறாரு. இவரும் சிரிச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. கோவப்பட்ட இன்ஸ்பெக்டர் இவரை பிடிச்சு தள்ளி விடுறாரு. என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா, இந்த கேஸை நான் முடிச்சாகணும், அப்பதான் நிம்மதியா என்னால ஊருக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி பேசிக்கிட்டே இருந்தவர் திரும்பி பாக்குறாரு. பார்த்தா சுப்பு கீழே விழுந்திருக்காரு. இவர் தள்ளி விட்டதுல அவர் ஒரு ஆணில இடிச்சுதான் கீழே விழுந்திருப்பாரு. சுப்பு இதே இடத்துல இறந்து போயிடுறாரு. என்ன பண்றதுன்னு இன்ஸ்பெக்டருக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம கடைசியா வந்தது அவளுக்கு தெரியுமே, என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இந்த சுப்பு பண்ண மாதிரியே நம்மளும் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இவருக்கு தோணுது. அதனால சுப்புவோட பாடியை இவரை துண்டு துண்டா இந்த இடத்துல வெட்டிடுறாரு. அந்த எரிஞ்சிட்டு இருக்க நெருப்புல சுப்புவோட பாடியை போட்டுறாரு. என்ன இருந்தாலும் இவரை இந்த கேஸை விட்டு தப்பிக்க முடியாதுல்ல, அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில நமக்கு காட்டுறாங்க. எல்லாருமே இந்த இடத்துக்கு பரபரப்பா வந்துடுறாங்க. உள்ள போய் பாடியை பார்த்திருக்காங்க போல. அதனால மம்தா ஷாக்கிங்கா இங்க இருந்து நடந்துட்டு இருக்காங்க. நம்ம உயிரோட இருந்தாலும் பிரச்சனைன்றதுக்காக இன்ஸ்பெக்டரும் இறந்து போயிருக்காருன்னு நமக்கு காட்டுறாங்க போல. தெளிவா இந்த விஷயத்த காட்ட மாட்டாங்க. இப்ப இந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு சுபாவும் உள்ள நுழைஞ்சு வராங்க. அவர் ஞாபகமா ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. அவர் எழுதின லெட்டர்ல ஒரு பீஸ் மட்டும் இவங்களுக்கு கிடைக்குது. அன்பு சுபாக்குன்ற மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு. நம்மள பிடிச்சி ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு அப்படின்றது இவங்களுக்கு தெரியுது. அதை பார்த்து இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.